வணக்கம். இன்று நடுவு நிலைமை அதிகாரத்தின் 6வது குறளை நாம் காணலாம். கெடுவல் யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடுவுரி அல்ல செயின். கெடுவல் யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடுவுரி அல்ல செயின். கெடுவல் யான் என்பது அறிக. நமக்கு தீமை வந்து அடையும் என்பது நிச்சயிக்கப்பட்ட பிறகு கூட, அதாவது நல்லா நமக்கு தெரிஞ்சப்புறம் கூட நடுவு நிலைமை தவறினால் அது குற்றம். அப்படி தவறுவோம், நடுநிலைமை தவறி நாம் ஒரு தீர்ப்பை எழுதுவோம் என்று மனமாற நாம் நினைத்தால் அது என்ன? அது நம்மை கெடுத்துவிடும். கெடுத்துவிடும்னா தீமை கொடுக்கும். ஆக நமக்கே தெரியும், நடுநிலைமையோடு நாம் செயல்பட வேண்டும் என்பது நாம் ஒவ்வொருவருக்குமே நன்றாக தெரியும். இருந்தாலும் சில சந்தர்ப்பங்களில் நாம் அந்த நீதியை மறந்து நடுநிலைமையோடு இருப்பதை செய்ய மாட்டோம், தவறி விடுவோம். ஆக நடுவு நிலைமை தவறினால் கெடுதல் உறுதி என்பது தெரிந்து கூட நாம் அதனை என்ன பயன்படுத்திட்டோன்னு வைங்க, நடுநிலைமை தவறிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அது நமக்கு எந்த காலத்திலுமே நல்லதை கொடுக்கவே கொடுக்காது. நெஞ்சம் நடுவு நிலைமை நீங்கி இருந்தால், நான் செய்ய மாட்டேன், எனக்கு இவன் வந்து பணம் கொடுக்குறான், நான் ஒரு சார்பாகத்தான் ஒரு விஷயத்தை தீர்ப்பு கொடுப்பேன் என்றால் அது குற்றம்தான். அந்த குற்றத்தினால் நமக்கு என்ன வரும்? நிச்சயமாக நல்ல பயன்கள் எதுவுமே வராது, கெடுதல் மட்டுமே வரும் என்பதை நாம் நன்கு மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். இன்றைய இளம் தலைமுறையினர் விளையாட்டிற்காகவோ அல்லது வேறு செயல்களுக்காகவோ இந்த நடுவு நிலைமை என்பதை பற்றி கொஞ்சம் கூட சிந்தித்து பார்ப்பதே கிடையாது. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, 2 வீலர் ஓட்டிக்கிட்டு பல பசங்க போகிறாங்க இல்லையா? போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவனுடைய சான்றிதழ்கள் எடுத்துகிட்டு போகாமல் இருக்கலாம், ஹெல்மெட்டு போடாமல் போகலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு தவறுகளை சாலையில் செய்ய நேரலாம். அப்படி செய்யும் பொழுது டிராஃபிக் என்ன பண்ணுவாங்க, போக்குவரத்து துறை அவங்கள பிடிச்சி கேட்கும். உடனே என்ன பண்ணுவான், ஃபோனை எடுப்பான். ஃபோனை எடுத்து எனக்கு இவங்கள தெரியும் அவங்கள தெரியும் அப்படின்னு போட்டு அவங்கள பேச வைப்போம். அவங்கள பேச வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, வேறு வழியே இல்லாமல் அவனை விடுறே அப்படின்னு. அப்போ இவங்க பணி செய்பவர்கள் என்ன பண்ணுவாங்க, வருத்தம் அடைவார்கள். நம்முடைய பணியை நம்மால் செய்ய இயலவில்லையே என்று வருத்தத்திற்கு உள்ளாக நேரிடும். இது நல்ல செயலா? யாருக்கு வேணால் தெரிஞ்சிருக்கட்டும். மனுநீதி சோழன் என்ன பண்ணான், தன்னுடைய மகனையே கொன்றான் அல்லவா? அந்த அளவுக்கு சிறப்பு மிக்கது நடுவு நிலைமை தவறாமை. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், ஒன்றும் இல்லாத அல்ப விஷயத்துக்கு யாருக்கோ போட்டு, ஹையர் அஃபீஷியல்ஸ் உயர் அதிகாரிகளுக்கு போட்டு விட்டு அவன் கூப்பிட்டு, இவன் தெரிஞ்ச பையன், அவனை விட்டு தொலைனா அப்புறம் மற்றவன் யார்? அப்போ நாடு எப்படி ஊர்படும்? ஆக இந்த மாதிரி செயல்களை நாம் செய்தால் அது என்ன, தவறுதான், நமக்கு தீமையை மட்டுமே செய்யும் என்று இந்த குறள் மூலமாக வள்ளுவ பெருந்தகை விளக்கி கூறுகிறார். சரியா? நாளை அடுத்தொரு குறளில் நாம் சந்திக்கலாம். நன்றியுடன் உங்கள் மணிமேகலை.